700க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கினதா சொல்லப்படுற லெனியர் ஏரியை பத்தின கதையோட செகண்ட் பார்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான லிங்க் இருக்கு. சோ மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த கதையோட முதல் பாகத்தை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். லெனியர் ஏரியில நடந்த நூத்துக்கணக்கான மரணங்களுக்கு பின்னாடி சொல்லப்படுற முக்கியமான 2 அமானுஷ்ய கதைகள்ல ஒன்னான லேடி ஆஃப் த லேக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமானுஷ்ய கதையை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்ப இந்த செகண்ட் பார்ட்ல இந்த லெனியர் ஏரிக்கு பின்னாடி சொல்லப்படுற 2வது அமானுஷ்ய கதையை தான் ரொம்ப டீட்டெயிலா உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது இந்த லெனியர் ஏரி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில வந்த மக்களுக்கு இடையில நடந்த இன கலவரங்களால் அநியாயமா கொல்லப்பட்ட மக்களோட ஆத்மாக்களோட பழிவாங்குற நடவடிக்கை தான் லெனியர் ஏரியில நடந்த 700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளுக்கு காரணம் சொல்லி ஒரு அமானுஷ்ய கதை சொல்லப்படுது. அப்படி இந்த லெனியர் ஏரி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில எப்ப என்ன கலவரங்கள் நடந்தது, அது எதனால நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி 1912ல யூஎஸ்ல இருக்கிற ஜார்ஜியா ஸ்டேட்ல உள்ள ஃபோர்சித் கவுண்டில இருக்கிற ஆஸ்கார்வில்லே டவுன்ல வாழ்ந்த கருப்பின மக்களுக்கும் வெள்ளை மக்களுக்கும் இடையில 1912வது வருஷம் தொடர்ச்சியா பல இன கலவரங்களும் பல வன்முறை தாக்குதல்களும் நடந்தது. ஆனா 1912ல நடந்த இந்த இன கலவரங்களுக்கான ஆணிவே 1906வது வருஷத்திலே ஊனப்பட்டுச்சு. அதுதான் அட்லாண்டா ரேஸ் மசாக்கர், அதாவது அட்லாண்டா இனப்படுகொலை. இந்த அட்லாண்டா ரேஸ் மசாக்கர் எதுக்காக நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1906 செப்டம்பர் 22ஆம் தேதி ஜார்ஜியா ஸ்டேட்டோட தலைநகரமான அட்லாண்டால 4 வெள்ளை பெண்கள் கருப்பின ஆண்களால பலாத்காரம் செய்யப்பட்டதா சொல்லி செய்தி பரவுச்சு. இதனால கொதிச்சிருந்த வெள்ளை மக்கள்ல இருந்து சில கும்பல்கள் கருப்பின மக்கள் மேல ரொம்ப கடுமையா அறமாரியா தாக்குதல் நடத்தினாங்க. 1906 செப்டம்பர் 22ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த வன்முறை கலவரம் தொடர்ந்து 2 நாளைக்கு, அதாவது 1906 செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் நீடிச்சதா சொல்லப்படுது. அட்லாண்டாவில் நடந்த இந்த இனக்கலவரம் உலக நாடுகள் முழுக்க ஒரு பெரிய பேசு பொருள் ஆச்சு. லே பெட்டிட் ஜேர்னல்ங்கிற ஒரு பிரெஞ்சு பத்திரிகையில அமெரிக்காவில் நடந்த கும்பல் தாக்குதல்கள் அட்லாண்டாவில் நீக்ரோக்களின் படுகொலை அப்படின்னு செய்தி வெளியிடப்பட்டுச்சு. அதே மாதிரி அபர்டீன் பிரசன்ட் ஜேர்னல்ங்கிற ஒரு ஸ்காட்டிஷ் பத்திரிகையில ஜார்ஜியாவில் இனக்கலவரங்கள், ஈவினிங் ஸ்டாண்டர்ட்ங்கிற ஒரு லண்டன் பத்திரிகையில நீக்ரோ எதிர்ப்பு கலவரங்கள், அப்புறம் ஜார்ஜியாவில் சீற்றங்கள்ங்கிற தலைப்புலையும் செய்தி வெளியாச்சு. இப்படி 1906ல ஜார்ஜியாவோட தலைநகரமான அட்லாண்டாவில் நடந்த அந்த இனக்கலவரத்துக்கு காரணமா இருந்த பலாத்கார வழக்குல கருப்பின ஆண்கள் தான் காரணம்னு உறுதியா சொல்ற மாதிரி எந்த ஒரு சாட்சியங்களும் ஆதாரங்களும் இல்லைன்னு, அப்படி சரியான ஆதாரங்கள் இல்லாட்டியும் கூட நடந்த இந்த அட்லாண்டா ரேஸ் மசாக்கர்ல வெள்ளை கும்பல்கள் கருப்பின மக்களோட வீடுகளை வணிக சொத்துக்களையும் நாசப்படுத்தி தீ வச்சதாகவும் கருப்பினத்தை சேர்ந்த பல பேரை விளக்கு கம்பங்கள்ல தூக்குல ஏத்தியும் கத்தியால குத்தியும் துப்பாக்கியால சுட்டும் ஏன் அடிச்சே சாகடிச்சதாகவும் சொல்லப்படுது. 1906ல நடந்த இந்த அட்லாண்டா ரேஸ் மசாக்கர் மூலமா அபிஷியலா 25 கருப்பர்களும் 2 வெள்ளையர்களும் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. ஆனா இந்த இனக்கலவரத்துல கிட்டத்தட்ட 100 இல்ல அதுக்கும் மேற்பட்ட கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் அபிஷியலா கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்படி 1906ல ஜார்ஜியாவோட தலைநகரமான அட்லாண்டாவில் நடந்த இந்த அட்லாண்டா ரேஸ் மசாக்கர்ல இருந்து கருப்பின மக்களுக்கும் வெள்ளை மக்களுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு நிலவ ஆரம்பிச்சிச்சு. அந்த மோதல் போக்கு 1912ல ஆஸ்கார்வில்லே டவுன்ல நடந்த தொடர்ச்சியான இனக்கலவரங்களுக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சதாகவும் சொல்லப்படுது. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது இந்த லெனியர் ஏரி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜார்ஜியா ஸ்டேட்ல இருக்கிற ஃபோர்சித் கவுண்டில உள்ள இந்த ஆஸ்கார்வில்லே டவுன் முழுக்க முழுக்க ஒரு விவசாய சமூகமா இருந்ததாகவும், என்னதான் அந்த பகுதியில வெள்ளை மக்கள் வாழ்ந்தாலும் கூட கருப்பின மக்கள் அதிக எண்ணிக்கையில வாழக்கூடிய பகுதியா ஆஸ்கார்வில்லே டவுன் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில வாழக்கூடிய வெள்ளை மக்களை விட கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் பொருளாதாரத்திலையும் அந்தஸ்திலையும் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்ததா சொல்றாங்க. இதை சகிச்சுக்க முடியாத வெள்ளை மக்கள் பொருளாதாரத்திலையும் அந்தஸ்திலையும் நாங்க பின்தங்கி இருக்கிறதுக்கு இந்த கருப்பர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வெள்ளையர்கள் கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் மேல அவங்களோட வன்மத்தை கக்குனாங்க. இது போக 1912ல ஆஸ்கார்வில்லே டவுன்ல தொடர்ச்சியான இனக்கலவரங்கள் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற கோர்டன் கவுண்டில உள்ள பிளெயின் வில்லேங்கிற பகுதியில இருக்கிற ஒரு பீச் பழத்தோட்டத்துல ஒரு வெள்ளை பெண்ணுக்கும் ஒரு கருப்பின பையனுக்கும் இடையில பயங்கரமான தகராறு ஏற்பட்டதாகவும், அந்த தகராறோட விளைவா வெள்ளை கும்பல்களால தாக்கப்பட்டு கருப்பினத்தை சேர்ந்த சில பேர் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைஞ்ச பிளெயின் வில்லே பகுதியில வாழ்ந்த கருப்பின குடியிருப்பாளர்கள் வெள்ளை மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தினதாகவும், அந்த துப்பாக்கி சூட்டுல பிளெயின் வில்லையோட வெள்ளை செரிப்பு கொல்லப்பட்டதாகவும் சொல்றாங்க. இதுக்கப்புறமா 1912 செப்டம்பர் 5ஆம் தேதி ஆஸ்கார்வில்லே டவுனை சேர்ந்த எலன் கிரேஸ் அப்படின்னு அழைக்கப்படுற 22 வயதான ஒரு வெள்ளை பெண் அவங்க வீட்டுல அவங்களோட படுக்கை அறையில தூங்கி எழுந்து கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்களோட படுக்கைக்கு பக்கத்துல 2 கருப்பின ஆண்கள் இருந்ததாகவும், அந்த 2 ஆண்களும் இவங்களை பலாத்காரம் செய்ய முயற்சி செஞ்சதாகவும், அப்ப இவங்களோட அம்மா அந்த இடத்துக்கு வந்ததால அந்த 2 கருப்பின ஆண்களும் தப்பிச்சு போனதாகவும் எலன் கிரேஸ்ங்கிற இந்த 22 வயதான வெள்ளை பெண் புகார் செஞ்சாங்க. இவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில இந்த குற்றச்செயல ஈடுபட்டதா சொல்லி 5 கருப்பின ஆண்கள் ஃபோர்சித் கவுண்டி செரிஃப் மூலமா
அப்புறமா கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது சம்பவத்தால அந்த பகுதியில வாழ்ந்த கருப்பின குடியிருப்பாளர்கள் அமைதியின்மைக்கு ஆளானாங்க. அப்போ அந்த சமயத்துல இந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டு கிராண்ட் ஸ்மித் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு உள்ளூர் மத போதகர் போர்சித் கவுண்டியோட செரிஃபை மீட் பண்ணி, நீங்க கைது செஞ்சு வச்சிருக்கிற கருப்பினத்தை சேர்ந்த அந்த 5 ஆண்கள் தான் இந்த குற்றத்துல ஈடுபட்டவங்கன்னு உறுதியா சொல்ற மாதிரி எந்த ஒரு சாட்சியங்களும் ஆதாரங்களும் இல்லைன்னு, உண்மையான குற்றவாளிகள் அவங்க இல்லைன்னு, அதனால தயவு செஞ்சு அவங்களை விடுவிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. இது போதாதுன்னு கருப்பின ஆண்களோட தொடர்பு வச்சுக்கக்கூடிய வெள்ளை பெண்கள் கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமா அவங்க தப்பிக்கிறதுக்காக கருப்பினத்தை சேர்ந்த ஆண்கள் மேல பழி போடுறாங்கன்னு, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்பயும் நடந்திருக்குன்னு மத போதகரான கிராண்ட் ஸ்மித் குற்றம் சாட்டினாரு. வரப்போற விளைவை பத்தி யோசிக்காம இப்படி ஒரு வாதத்தை முன் வச்சு மத போதகரான கிராண்ட் ஸ்மித் வெள்ளை கும்பல்களால உயிருக்கே ஆபத்தார அளவுக்கு ரொம்ப கடுமையா தாக்கப்பட்டாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த காயங்கள்ல இருந்து மீண்டு உயிர் பொழைச்சாரு. இந்த எலன்கிரி சம்பவம் நடந்து சரியா ஒரு வாரம் கழிச்சு, அதாவது 1912 செப்டம்பர் 13ஆம் தேதி ஆஸ்கார்வில்லே டவுனுக்கு வெளியில இருக்கிற ஒரு காட்டு பகுதியில 18 இல்ல 19 வயது நிரம்பிய மேக்ரோ அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வெள்ளை பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அதாவது மேக்ரோ அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வெள்ளை பெண் ஒரு பெரிய கல்லால தலையில பலமா தாக்கப்பட்டு மண்டையோடு உடைஞ்சு ஆடைகள் பாதி அவிழ்க்கப்பட்ட நிலையில இலை குவியல்களுக்கு அடியில கிடந்ததா சொல்றாங்க. இந்த வெள்ளை பெண் கண்டுபிடிக்கப்படும் போது உயிரோட இருந்தாலும் மூச்சு விட சிரமப்பட்டு அன்கான்சியஸ் ஆகி கோமாக்கு போனதா சொல்லப்படுது. அப்படி கோமா நிலையில இருந்த மேக்ரோ 2 வாரங்கள் கழிச்சு இறந்து போனதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மேக்ரோவோட பலாத்கார வழக்குல குற்றவாளிகள்னு சொல்லி சில கருப்பின ஆண்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா கைது செய்யப்பட்ட அந்த கருப்பின ஆண்கள்ல இருந்த ஒருத்தர் கூட உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லி பரவலா பேசப்பட்டதால இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை தேடுற முயற்சி எழுந்ததாகவும், அந்த தேடுதல் முயற்சியில மேக்ரோ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடும் போது அந்த இடத்துல ஒரு பாக்கெட் மிரர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், பாட்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாக்கெட் மிரர் அதே போர்சித் கவுண்டியில ஆஸ்கார்வில்லே டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற கம்மிங் பகுதியை சேர்ந்த எர்னஸ்ட் நாக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற 16 வயதான ஒரு கருப்பின பையனோடதுன்னு தெரிய வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆன உடனே 16 வயது கருப்பின பையனான எர்னஸ்ட் நாக்ஸ் கைது செய்யப்பட்டாரு. குற்றத்துல ஈடுபட்டதுக்கான ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்தாரு. இந்த சம்பவத்தால ஏற்கனவே கருப்பின மக்கள் மேல வன்மத்தை கக்கிக்கிட்டு இருந்த வெள்ளை மக்கள் பொதுச்செழுந்து இந்த குற்றத்துல ஈடுபட்ட எர்னஸ்ட் நாக்ஸ கொல்லணும்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. இந்த வேலையை செய்யறதுக்காக அவனை எப்படி இருந்தாலும் நீ ஜெயில இருந்து வெளியில தானடா வரணும், அந்த சமயத்துல நாங்க உன்னை கொல்றோம்னு சொல்லிட்டு எர்னஸ்ட் நாக்ஸ் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற சிறைக்கு வெளியில சில வெள்ளை கும்பல்கள் உருவாச்சு. விசாரணை முடிகிற வரைக்காவது எர்னஸ்ட் நாக்ஸ உயிரோட வச்சிருக்கணும்னு நினைச்ச சிறைச்சாலையில இருந்த சில அதிகாரிகள் சிறைச்சாலையோட பின்வாசல் வழியா ஜார்ஜியாவோட தலைநகரமான அட்லாண்டாவில் இருக்கிற வேற ஒரு ஜெயிலுக்கு ரொம்ப ரகசியமா எர்னஸ்ட் நாக்ஸை இடம் மாத்தினாங்க. ஆனா அதே சமயத்துல குற்றத்துல ஈடுபட்ட எர்னஸ்ட் நாக்ஸுக்கு உடந்தையா இருந்ததா சொல்லி எர்னஸ்ட் நாக்ஸோட கசினான 18 வயது நிரம்பிய ஆஸ்கர் டேனியலோட சகோதரியான 22 வயது ஜேன் டேனியலோட கணவரான 24 வயது ராப் எட்வர்ட்ஸும், அப்புறம் எட் கோலின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இன்னொரு கருப்பின குடியிருப்பாளரோட சேர்த்து மொத்தமா 4 கருப்பினத்தை சேர்ந்தவங்க கைது செய்யப்பட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எர்னஸ்ட் நாக்ஸை தான் நம்மளால எதுவும் பண்ண முடியல, இவங்களையாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 4 பேரையும் கைது செஞ்சு வச்சிருந்த சிறைச்சாலைக்கு வெளியில கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வெள்ளையர்கள் சேர்ந்து ஒரு கும்பலா திரண்டாங்க. அந்த சமயத்துல கைதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய செரிப்பு அந்த இடத்துல இல்லாததால கைதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே வெள்ளை கும்பல் நுழைஞ்சு கைது செய்யப்பட்ட கருப்பினத்தை சேர்ந்த அந்த 4 பேர்ல ஒருத்தரான ராப் எட்வர்ட்ஸ் ரோபாரால பயங்கரமா தாக்கி அவரை கொன்னு அவரோட கழுத்துல ஒரு சுருக்கு கயித்தை மாட்டி ராப் எட்வர்ட்ஸோட டெட் பாடியை டவுனுக்குள்ள இழுத்துட்டு வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு டெலிபோன் கம்பத்து மேல ராப் எட்வர்ட்ஸோட இறந்த உடலை தூக்குல ஏத்தி அந்த ஸ்பாட்டை சுத்தி பல வெள்ளையர்கள் கூட்டமா நின்னு தொடர்ந்து ராப் எட்வர்ட்ஸோட பாடியை துப்பாக்கியால சுட்டு அதிகப்படியான தோட்டாக்களால அவரோட உடலை துளையிட்டு வெள்ளையர்கள் அவங்களோட ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாங்க. கடைசியா விசாரணையோட முடிவுல கைது செய்யப்பட்ட கருப்பினத்தை சேர்ந்த அந்த 4 பேர்ல ஒருத்தரான ஆஸ்கர் டேனியலும் எர்னஸ்ட் நாக்ஸும் தான் உண்மையான குற்றவாளிகள்னு கண்டுபிடிக்கப்பட்டு நியூட் மோரிஸ்ங்கிற நீதிபதி மூலமா இந்த 2 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. ஆனா இதுக்கப்புறமும் இந்த இனக்கலவரங்கள் நின்னுச்சான்னு கேட்டா கிடையாது. பலாத்காரம் செய்யப்பட்ட மேக்ரோங்கிற அந்த வெள்ளை பெண்ணுக்கு இறுதிச் சடங்கு நடந்து முடிஞ்ச நாள்ல இருந்து இரவு நேரங்கள்ல ஆஸ்கார்வில்லே டவுன்ல நடமாடக்கூடிய இல்ல ஆஸ்கார்வில்லே டவுன்ல இருந்து வெளி ஊர்களுக்கு பயணம் செய்யக்கூடிய இல்ல வெளியூர்கள்ல இருந்து ஆஸ்கார்வில்லே டவுனுக்குள்ள வரக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் நைட் ரைடர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற வெள்ளை கும்பல்களால கடுமையா தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. கருப்பின மக்கள் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களும் தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு. கருப்பின மக்களை எப்படியாவது ஆஸ்கார்வில்லே டவுன்ல இருந்து நிரந்தரமா வெளியேற்றணுங்கிற நோக்கத்தோட வெள்ளை கும்பல்கள் கருப்பின மக்களோட வீடுகளையும் வணிக சொத்துக்களையும் கடுமையா தாக்கி சேதப்படுத்தி தீ வச்சாங்க. இந்த தாக்குதல்கள் பல மாதங்களுக்கு தொடர்ந்து நடந்ததா சொல்லப்படுது. இந்த தாக்குதல்களால நிம்மதி இழந்த கருப்பின மக்கள் ஆஸ்கார்வில்லே டவுன்ல இருந்து வெளியேறி பக்கத்துல இருக்கிற ஹால் கவுண்டியில உள்ள கெய்ன்ஸ்வில்லேங்கிற பகுதிக்கு இடம்பெயர்ந்தாங்க. அப்படி இடம்பெயர்ற நேரத்திலையும் கருப்பினத்தை சேர்ந்த சில மக்கள் நைட் ரைடர்ஸ் அழைக்கப்படுற அந்த வெள்ளை கும்பல்களால கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதல்ல இருந்து உயிர் பொழைச்சவங்க ஹால் கவுண்டியோட வடக்கு பகுதியில குடியேறினாங்க. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்தில் போர்சித் கவுண்டியில அதிகப்படியான எண்ணிக்கையில வந்த கருப்பின மக்கள் 1912 நடந்த இனக்கலவரங்களுக்கு அப்புறமா 98% கருப்பின மக்கள்
போர்சத் கவுண்டியை விட்டு வெளியேறினாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட வெள்ளை மக்கள் கருப்பின மக்களோட ப்ராப்பர்ட்டிஸை அடிமட்ட ரேட்டுக்கு விலை பேசி வாங்கினாங்க. இன்னும் சிலர் எந்த ஒரு விலையும் கொடுக்காம ப்ராப்பர்ட்டிஸை முழுசா அபகரிச்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட கொடூரமான இனக்கலவரங்களும் இனப்படுகொலைகளும் நடந்த இந்த பகுதியை தான் 1950களில் அமெரிக்க அரசாங்கம் கையகப்படுத்தி லெனியர் ஏரியை உருவாக்கி இருக்கு. சோ இந்த லெனியர் ஏரியில நடந்த நூற்றுக்கணக்கான மரணங்களுக்கு காரணம் இந்த ஏரி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் அநியாயமா கொல்லப்பட்ட கருப்பின மக்களோட ஆத்மாக்களோட சாபம் தான் சொல்லி சில பேரால நம்பப்படுது. இதுதான் லெனியர் ஏரியில நடந்த நூற்றுக்கணக்கான மரணங்களுக்கு பின்னாடி சொல்லப்படுற இரண்டாவது பேய் கதை. சில பேருக்கு இந்த பேய் கதைகள்ல நம்பிக்கை இருந்தாலும் இந்த லெனியர் ஏரியோட பரப்பளவும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏரியை பார்வையிட வர்ற மக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிக அளவுல இருக்கிறதும் இந்த ஏரியோட பல பகுதிகளில் வெவ்வேறு மாதிரி ஆழம் இருக்கிறதும் இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கும் இந்த ஏரியோட நீர்மட்டத்துக்கு அடியில இருக்கிற கட்டுமானங்களும் பெரிய பெரிய மரங்களும் தான் இந்த ஏரியில நடந்த மரணங்களுக்கு முக்கியமான காரணம்னு சில பேரால சொல்லப்படுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த லெனியர் ஏரியில நடந்த மரணங்களுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாள்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.